இதை குரு பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உச்சமாக போகிறார். எப்போது? ஜனவரி 15க்கு அப்புறம். எங்கே போகிறாரு? மகரத்தில் போய் உச்சமாகிறார். 2 கூடிய தனாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். யாரெல்லாம் வண்டி டிராவல்ஸ் வச்சுருக்கீங்களோ பிச்சுக்கிட்டு போகும். பூமி லாபங்கள், பூமி பண்ணுறவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பில்டர்ஸ்க்கு, கட்டடம் கட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம். இந்த 2 7 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல், காதலே காதலே நன, அதெல்லாம் ஒரே லவ்ஸ் தான். நீங்கள் உங்களை மாதிரி லவ் பண்ண யாருமே கிடையாது. என்னென்ன தோணி, என்னப்பா நம்ம வீட்டுக்காரர் கூட நம்ம லவ் பண்ணுவாங்களான்னு அவங்களே ஆசையாக. வேணா ஃபார்மலாக இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு லவ் பண்ணுற எண்ணங்கள் வந்துடும். 2 7 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்குள்ள லவ் வருகிறது. அதே மாதிரி 2 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் ஆகும்போது தன லாபங்களை தருகிறார். அந்த செவ்வாய் தனத்தை தருகிறார். பண விஷயங்களில் நிறைய அனுகிரகங்களை தரார். படம் கொட்ட போகுது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். அது மாதிரி 2 7 கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு வந்து புதிய புதிய இடமெல்லாம் வாங்குவீங்க. இடமா தர வேண்டாம், இது காசாக தர வேண்டாம், அதுக்கு பதிலாக பூமியாக நான் வாங்கிக்கிறேன் என்பது போன்ற விஷயங்கள்லாம் நீங்களே எடுத்துப்பீங்க. நான் வந்து பூமியாக வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு திருப்பி தர வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த சொத்தை எழுதி வச்சிரு, எனக்கு இந்த சொத்தை கொடுத்துரு, சொத்தாக சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க.